இன்று ஒரு திகில் கதையொன்றை கூறப்போகின்றேன். இது ஒரு சாதாரண வீடு அல்ல, ஒரு காலி வீடு என்று நினைத்தவன் அதற்குள் சென்ற பிறகு திரும்பி வரவில்லை. அதற்குள் சென்ற பிறகு திரும்பி வரவில்லை. இந்த திகில் கதை உங்களை இறுதி வரை பதற வைக்கும். முழு கதையையும் கேட்டு உங்கள் கருத்தை பகிருங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் சங்கத்தார்வேல் ராணிமகள் லெசி. தற்பொழுது திருகோணமலையில் இருந்து உங்களுடன் பேசுகின்றேன். ஃபர்ஸ்ட் டைம் யாராவது எனது வீடியோக்கள் பார்ப்பவர்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கோ. அதுதான் நீங்கள் எனக்கு தரும் ஆதரவாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வீடியோவுக்கு செல்வோம். இது ஒரு சாதாரண வீடு இல்ல, ஆனா அது ஒரு காலி வீடாக மட்டும் இருந்ததில்லை. கொழும்புக்கு அருகே உள்ள ஒரு சிறிய ஊரில் ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீட்டை பற்றி யாரும் பேச விரும்பவில்லை. அந்த வீட்டுக்கு போகாதே என்று மட்டும் சொல்லுவார்கள். அருண் என்ற ஒரு இளைஞன் இந்த கதைகளை நம்பாதவன். ஒரு நாள் அவன் நண்பர்களிடம் சவால் வைத்தான். நான் அந்த வீட்டுக்குள் போய் ஒரு இரவு தங்கி பார்ப்பேன். அந்த இரவு மழை பெய்தது. அருண் ஒரு டார்ச் லைட்டுடன் அந்த வீட்டுக்குள் நுழைந்தான். வீட்டுக்குள் முழுக்க தூசி, பழைய பொருட்கள், சுவரில் பழைய படங்கள், சில கிழிந்திருந்தன. ஆனால் ஒரு படம் மட்டும் புதிதாக இருந்தது. அதில் ஒரு குடும்பம் நின்று கொண்டிருந்தது. அதில் ஒரு சிறுவன் அருணைப் போலவே இருந்தான். அருண் சிரித்தான். இது எல்லாம் கோயின்சிடென்ஸ் தான். ஆனால் அடுத்த நிமிஷம் மேல்தளத்திலிருந்து ஒரு சத்தம். டக் டக் டக். அவன் மெதுவாக மேலே ஏறினான். ஒவ்வொரு படியிலும் சத்தம் அதிகரித்தது. மேலே சென்றபோது ஒரு அறை மட்டும் திறந்திருந்தது. அவன் உள்ளே பார்த்தான். அங்கே யாரும் இல்லை. ஆனால் தரையில் ஈரமான காலடி சுவடு. அது அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அவன் திரும்பி ஓட முயன்றான். ஆனால் கதவு தானாக மூடப்பட்டது. யார் இருக்கிறீர்கள் என்று கத்தினான். அப்போது ஒரு சின்ன குரல், நீ வந்துட்டியா? அவன் பின்னால் திரும்பினான். அங்கே அந்த படத்தில் இருந்த சிறுவன் அவன் முன் நின்றிருந்தான். நான் இங்க ஒருத்தனாக இருந்தேன். இப்போ நீயும் என்னோட சேர்ந்து இருக்கணும். அவன் மெதுவாக சிரித்தான். அடுத்த நாள் காலை அருணை யாரும் காணவில்லை. ஆனால் அந்த வீட்டில் இருந்த படம் இப்போது மாறி இருந்தது. அதில் அந்த குடும்பத்துடன் அருணும் நின்று கொண்டிருந்தான். அந்த வீட்டுக்கு இப்போதும் யாரும் செல்ல மாட்டார்கள். ஆனா அதுக்குள் யாரோ இன்னும் காத்திருக்கிறார்கள்.